ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீஸ்டார்ட் டிஎன்பிசி சேனல். இன்றைக்கி நம்ம 10th புவியியல் படத்தில் ஃபஸ்ட்டு 3 பாடத்தை மட்டும் நம்ம புக் பேக் கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் ஃபஸ்ட்டு 3 பாடம் மட்டும்னா நம்ம குரூப் 4 பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு 3 படத்துக்கான புக் பேக் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் 2933 கிலோமீட்டர். அதாவது கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பார்த்திங்கன்னா 2933 கிலோமீட்டர். அதுவே பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துலேருந்து குஜராத் வரைக்கும் 3214 கிலோமீட்டர். அதாவது மேற்கு கிழக்கு. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி. பீகாரின் துயரம் பார்த்திங்கன்னா கோசி ஆறு தான். 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது. தீபகற்பம். இது ஒரு பேசிக் கொஸ்டின். பாக் நீர்ச்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஸை இந்தியாவிலிருந்து பிரிக்கிறது. ஸோ பாக் நீர்ச்சந்தி, மன்னார் வளைகுடா இது இலங்கையை இந்தியாவிலிருந்து பிரிக்குது. 5வது கொஸ்டின், தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. சவுத் இந்தியாவிலேயே மிக உயரமான சிகரம் என்னென்னா ஆனைமுடி. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பாங்கர். ஸோ பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி என்னென்னு கேட்டாங்கன்னா பாங்கர். புதிய வண்டல் பார்த்திங்கன்னா காதர். புதிய வண்டல் படிவுகள் காதர், பழைய வண்டல் படிவுகள் பாங்கர். 7 பழவேற்காடு ஏரி டேஸ் மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளது. பழவேற்காடு ஏரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்துக்கு சென்ட்ரல் தான் அந்த ஏரி அமைஞ்சிருக்கு. பொறுத்துக. சாங்போ பிரம்மபுத்திரா. யமுனை கங்கை ஆற்றின் துணையார் தான் யமுனை. கங்கை ஆற்றோட துணையார் தான் யமுனை. புதிய வண்டல் படிவுகள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புதிய வண்டல் படிவுகள் காதர், பழைய வண்டல் படிவுகள் பாங்கர். காட்வின் ஆஸ்டின் அதாவது K2 இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம். உலகின் மிக உயர்ந்த சிகரம்னா எவரெஸ்ட் தான். இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம்னா K2. சோழ மண்டல கடற்கரை தென்கிழக்கு கடற்கரை சமவெளி. ரெண்டாவது பாடம், மேற்கித்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி பஞ்சாப். மேற்கித்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி பார்த்திங்கன்னா பஞ்சாப் தான். கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஸ் காட்டுகள் உதவுகின்றன. மாஞ்சாரல் காட்டுகள் உதவுகின்றன. அதாவது கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதியில் இருக்க மாங்காயை வேகமாக பழுக்கிறதுக்கு எது உதவுதுன்னா மாஞ்சாரல் காட்டுகள் தான். ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு டேஸ் ஆகும். ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு சமமலை கோடுகள். ஸோ இந்த ஒரே அளவு வச்சு நீங்கள் போட்டுடலாம். சம அளவு தான் ஒரே அளவு. இந்தியாவின் காலநிலை டேஸாக பெயரிடப்பட்டுள்ளது. அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. இந்தியாவின் காலநிலை அயனமண்டல பருவக்காற்று காலநிலையாக பெயரிடப்பட்டுள்ளது. பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. இலையுதிர் காடுகள். பருவக்காற்று காடுகள் இலையுதிர் காடுகள் என அழைக்கப்படுகின்றன. ஆறு, சோசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம். சேசலம் ஆந்திர பிரதேசம். சேசலம் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் உயிர்கோள பெட்டகம் அமைந்திருக்கு. யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது எது? அதாவது யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லை. அப்புறம் 3மே இருக்குது, கட்ச் மட்டும் இல்லை. கட்சுன்றது ஒரு வளைகுடா. ஸோ மிச்சம் 3மே பார்த்திங்கன்னா உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகம். நீலகிரி, அகத்தியமலை, பெரிய நிக்கோபார். பொறுத்துக. சுந்தரவனம் மேற்கு வங்காளம். உயிர்ப்பன்மை சிறப்பு பகுதிகள் இமயமலைகள். உயிர்ப்பன்மை சிறப்பு பகுதிகள் இமயமலைகள் இருக்குது. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் டிசம்பர். அயனமண்டல முட்புதர் காடுகள்.
பாலை மற்றும் அரை பாலைவன தாவரங்கள். அதாவது அரை பாலைவன பாதி பாலைவனமாக மாறிக்கிட்டு இருக்கிற அந்த பகுதி தான் அரை பாலைவன தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடலோர காடுகள், கடற்கரை காடுகள். கூற்று மற்றும் காரணம் பார்க்கலாம். கூற்று இமயமலையானது ஒரு காலநிலை அரணாக செயல்படுகிறது. சரி. காரணம் இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை மித வெப்பமாக வைத்திருக்கிறது. இதுவும் சரிதான். அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்றுக்கான காரணம் சரி. அடுத்து பொருந்தா விடையை தேர்வு செய்க. ஓதக்காடுகள் இதனை சுற்றி காணப்படுகிறது. அதாவது ஓதக்காடுகள் பார்த்திங்கன்னா எதை சுற்றி இருக்கும்னா பாலைவனத்தை சுற்றி தான் ஓதக்காடுகள் இருக்கும். இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள் மண். ஸோ இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள்னா மண்ணு தான். பாடம் 3. டேஸ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது. டேஸ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறதுனா செம்மண்ணில் தான். ஸோ செம்மண்ணில் தான் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்குது. எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை 8 பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது? இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் அல்லது கழகம், ரெண்டு எது வேணால் சொல்லலாம். ஸோ இதுதான் இந்தியாவில் இருக்க மண் வகையில் 8 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. 3. ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வண்டல் மண். ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வண்டல் மண். ஸோ செம்மண்ணில் என்ன இருக்குது? இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஆப்ஷனை படிக்கும்போதும் அதுக்கான ரிலேட்டடாக இருக்க கொஸ்டின் நீங்கள் ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம பார்க்குறது. 4. இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை பக்ரானங்கல் அணை. 5. டேஸ் என்பது ஒரு வாணிப பயிர். அதாவது என்னென்னா பணப்பயிர்னு சொல்லுவாங்க. பருத்தி ஒரு பணப்பயிர். அதாவது பணப்பயிர் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு உணவுக்கு பயன்படாத மற்ற விஷயங்களுக்கு பயன்படுற ஒரு விஷயந்தான் பணப்பயிர்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா பருத்தி வந்து உணவுக்கானது கிடையாது. அது ஒரு வேறு தேவைக்கான ஒரு விவசாயம்னால அது வந்து பணப்பயிர்னு சொல்லுவாங்க. 6. கரிசல் மண் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. பருத்தி மண். கரிசல் மண்ணுக்கு இன்னொரு பேர் பருத்தி மண். ஏன்னா பருத்தி இதில் தான் அதிகமாக விளையும். உலகிலேயே மிக நீளமான அணை ஹிராகுட். உலகிலேயே மிக நீளமான அணைனா ஹிராகுட்டு. உயரமான அணை அப்படின்னு கேட்டாங்கன்னா பக்ரானங்கல். இது உயரமானது, இது நீளமானது. இந்தியாவில் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது சணல். இந்தியாவின் தங்க இலைப்பயிர் வந்து மேற்கு வங்கத்தில் இதுதான் அதிகமாக இருக்கும். ஸோ இதான் சணலத்தை, அதாவது நம்ம சாக்கு பயிர் இருக்குல்ல, ஸோ அதான் அது. ஒரு எந்த மாதிரி இது வளரும்னா நீங்கள்லாம் அந்த சக்கரவள்ளி கிழங்கு செடியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இது வளரும். ஸோ அதை கட் பண்ணி அதை காய வச்சு அதிலேருந்து தான் இந்த கயிறு தயாரிக்கிறாங்க. அதுதான் நமக்கு வந்து சாக்கா வருது. கூற்று மற்றும் காரணம். கூற்று பழங்கள், காய்கறிகள் மற்றும் பூக்கள் பயிரிடலில் ஈடுபடுவது தோட்டக்கலை துறையாகும். சரி. காரணம் என்னென்னா உலகளவில் இந்தியா மா, வாழை மற்றும் சிட்ரஸ் பல வகை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. ஸோ ரெண்டுமே சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். செகண்டு, கூற்று வண்டல் மண் ஆறுகளின் மூலம் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மக்கிய பொருட்களால் ஆன ஒன்று. அதாவது வண்டல் மண்ணுன்னா ஆறுகளின் மூலம் அரிக்கப்பட்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த கொஷினை பார்த்துருப்போம். அந்த இங்கே இருக்குது. ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வண்டல் மண். அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. வண்டல் மண் ஆறுகளின் மூலம் அரிக்கப்பட்டு படி வைக்கப்பட்டு மக்கிய பொருட்களால் ஆன ஒன்று. காரணம் நெல் மற்றும் கோதுமை வண்டல் மண்ணில் நன்கு வளரும். ஸோ ரெண்டுமே சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்று காரணத்திற்கான சரியான விளக்கமாகும். பொறுத்துக. இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார். காப்பி கர்நாடகா. காப்பிக்கு கர்நாடகா. டெகிரி அணை உயரமான அணை. இந்தியாவின் உயரமான அணை டெகிரி அணை. ஹிராகுட் மகாநதி. மகாநதி அதில் தான் ஹிராகுட் அணை கட்டப்பட்டிருக்கு. தோட்டக்கலை தங்கப்புரட்சி. தோட்டக்கலை வந்து தங்கப்புரட்சி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குரூப் 4 பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 3 பாடத்துக்கான புக் பை கொஷின் பார்த்துட்டோம்.
அடுத்து வரலாறு இருக்க புக் பை கொஷினை குரூப் 4 பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கலாம். கற்றலை விட கேட்டலை நன்று. நன்றி.